இப்போ எல்லாருக்குமே அதிகமாக உடம்பு வெயிட் போடுது டாக்டர், அது குறைக்க ஏதாவது வழி சொல்லுங்கள். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் வந்து சாப்பாடு விதிமுறைகள், ரெண்டாவது எந்த வேலையும் அவங்களுடைய வேலையை வந்து முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு கிராமத்தில் கூட வயலுக்கு போவாங்க. அவங்களோட வேலை அன்றாட காலையில் விளையாட்டு அந்த எல்லா வேலையுமே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு இப்போ கம்ப்யூட்டர் காலமாக ஆகினால கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துடுறாங்க, செல்லை பார்க்குறாங்க, சாப்பாடை விட வந்து பெட்டுக்கு வந்து சாப்பிட்ற காலகட்டம் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா உடம்பு ஃபேட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டை வந்து அது கூட்டிக்கிட்டே போகுது, கொழுப்புத்தன்மை கூட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கரி உணவுகள் அந்த காலத்தில் சாப்பிட்டதுன்னா தினை அது அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டது, அந்த உளுந்தங்களி அந்த மாதிரி சாப்பாடு மாறினால ஃபேட் அதிகமாகறதுனால உடம்பு கூட்டிகிட்டே இருக்குது. ரெண்டாவது ஒழுங்கற்ற மாதவிடனால லேடிஸை பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், ரெண்டாவது வெள்ளைப்படுறதுனால பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு உடம்பு ரொம்ப குறையும், இல்லாட்டி அவங்களுக்கு ஃபேட் அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம மருந்து தயார் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு லிவர் வேலை செய்கிற மாதிரி மருந்து கொடுப்போம். சரியாக கூட சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பார்த்தா அவங்களுக்கு உடம்பு கூட்டியிருக்கும். லிவர் வேலை செய்ய கொடுப்போம், அதான் கிட்னி வேலை செய்ய கொடுப்போம், அவங்களுக்கு செரிமானம் கொடுப்போம். அப்புறம் ஹார்ட் டானிக்கு இப்போ வந்து ஹார்ட்டுக்கு அதாவது ரத்தோட சர்க்குலேஷனாக கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி 2 மணி கேப்சூல் கொடுப்போம், ரெடியூஸ்னு ஒரு கேப்சூல் போடுறோம், குடம்புல ஒரு கேப்சூல் வர போகிறோம் அதை கொடுப்போம். சாப்பிட்டது பார்த்திங்கன்னா லவங்கப்பட்ட கேப்சூல் கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா கார்லிக் ப்ளஸ்னு பூண்டு பெருங்காயம் புதினா ஒரு கேப்சூல் கொடுப்போம். அப்போ பார்க்கும்போது இது கொடுக்க முடியாது. என்ன ஆகுனா மாதத்துக்கு 1 கிலோ 2 கிலோ அதை மோஸ்ட்லாம் ஃப்ரீயாக ஆகிடும் அவங்களுக்கு. நைட்டில் ஒரு பவுடர் பாலில் போட்டு குடிக்கிற மாதிரி பாலில் குடிக்கிற மாதிரி தூக்கத்துக்கு கொடுப்போம். அதே நேரத்தில் பாலில் குடிக்கிற வந்து தண்ணி வெந்நீரில் குடிக்கிற ஒரு பவுடர் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த விஷயம் கொடுக்கும்போது என்ன ஆகும், உடம்புல ஃபேட்டு குறையும், கொழுப்பு அதாவது கொழுப்பு தன்மை கரைக்கிற தன்மை இருக்கும். ரெண்டாவது நீர் நல்லா வரும், அவங்களோட கழிவுகள் எல்லாமே வெளியேறது நல்லா இருக்கும். சில பேர் கலர்ச்சியாக கொடுக்கணும், ஏன்னா அங்கங்கே கெட்ட நீர் சேர்னால உடம்புல வந்து ஃபேட்டு உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பு குறையிறதுக்காக மருந்து நிறைய தயார் பண்ணுறோம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது உடம்பு கூடுனாலையும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உருவாகுது. அதாவது மூச்சு வாங்குது, எல்லாமே சரியாகும். இப்போ உடம்பு நடக்க முடியாமல் நிறைய பேர் மாடி ஏற முடியாது, நடந்து போனால் அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்குது, எல்லாமே சரியாகும். இந்த மருந்து கொடுக்க போனால் அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறோம், அது என்ன வேலை செய்யும், அது எத்தனை நாள் வேலை செய்யும். மொதல் 1 மாதத்தில் உடம்பு வெயிட்டு குறையாது. செகண்ட் மாதத்தில் கண்டிப்பாக 1 கிலோ 2 கிலோ கண்டிப்பாக குறையும். ஏன்னா முதல்ல மாதம்னா அவங்க வெயிட்டு கூட்டிக்கிறது முதல் ஸ்டாப் ஆகும். அவங்களுக்கு உணர்வாங்க, பரவாயில்ல சார் ஆனால் வெயிட்டு குறையில ஆனால் உடம்பு நல்லாயிருக்கு, அது உணர்வாங்க. அதோட விஷயம் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த உடம்பு குறையை பொறுத்தவரையும் நம்மகிட்ட நிறைய மருந்து கொடுத்து நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அதனால் வந்து நம்ம கிளினிக் வரலாம், நம்மகிட்ட நேரடியாக கூட பேசினா கூட மருந்து அனுப்பிச்சுருப்போம். அவங்களுக்கு ஒரு பவுட்ரு 2 கேப்சூலு நான் 2 டானிக்கு அது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு கூட வாங்கி குறைச்சிக்கலாம். சரியா? எல்லாத்துக்குமே இந்த அதாவது பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சா நம்ம அந்த ஆலோசனை வந்தால் நல்லாயிருக்கும். உடம்பு விழுகிறதுனால இப்போ அதாவது அதிகமான உடம்பு ஃபேட்டாகிறதுனால கல்யாணமான பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது நாளைக்கு தடைப்படுது. அதனால் வந்து நம்ம வந்து உடம்பு கூடுதல் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அதுவும் நம்ம சொல்லுவோம், சில ஆலோசனையும் சொல்லுவோம், மருந்தும் கொடுப்போம். இதே மாதிரி நிறைய பேர் ஒல்லியாகிட்டே போகிறாங்க டாக்டர், குண்டாகிறதுக்கு வழி சொல்லுங்கள். அது நல்ல கேள்விப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் குண்டாகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஒல்லியாகவே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஒல்லியாக இருக்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பசித்தன்மை குறையும். ரெண்டாவது லேடிஸை பொறுத்தவரையும் வெள்ளைப்படுதல் இருக்கும், அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வெள்ளைப்படுதலில் ஒன்று ஃபேட் ஆவாங்க, இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு போயிடுவாங்க. இப்போ ஜென்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க சரியாக சாப்பிட்றத்தன்மை குறையும், அவங்களோட வேலைப்பொழுது எல்லாமே. அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த ஃபேட்டை உருவாகிற மாதிரி நம்ம வந்து விதை வித்துக்கள் அவங்கள இப்போ ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த விதை வித்துக்கள் கொடுக்கும்போது நம்ம அந்த ஆலை விதை, அரச விதை, நீர்மொழி விதை, அந்த மாதிரி முருங்கை விதை, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து விதை வித்துக்கள் கொடுக்கும்போது அவங்க லிவர் நல்லா வேலை செய்கிற மாதிரி கொடுக்கணும். அவங்க நல்லா சாப்பிட வைக்கணும். முதல்ல வந்து சாப்பாடு குறையினால தான் வெயிட்டு குறையிறது காரணமே. அவங்கள சாப்பிட்றதுக்கான லிவரும் கிட்னி நல்லா வேலை செய்ய வச்சு செரிமானத்தை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதாவது அவங்களுக்கு வெயிட்டு கிடைக்கும். அது லேடிஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனாலும் வெயிட்டு குறைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சில பேருக்கு பசியே இருக்காது, வெள்ளைப்படுது இருக்கும். வெள்ளைப்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பசி இருக்காது. இப்போ அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக கெயின் கிடைக்கும். அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக 1 மாதத்துக்கு 1 கிலோ 2 கிலோ அவசியம் கூடுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மருந்து இருக்குது. வெயிட்டு குறையிறதுக்கு இருக்குது, வெயிட்டு கூடுறதுக்கு இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. வெயிட்டு கூடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஜேஜி சித்தா ஹாஸ்பிட்டலில் வந்து அணுகுங்க. நம்ம டாக்டர்ஸ்க்கு நல்லபடியாக உங்களுக்கு மருந்து தருவாங்க. அதோட என்ன மருந்து கொடுத்தா எல்லாமே உங்களுக்கு சாப்பிட முதல்ல காமனாக ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக சாப்பிடணும், சரியாக செரிக்கணும், நல்லா ஆரோக்கியம் வந்தாலும் வெயிட் கிடைக்கும்.
வெயிட்டு கூடாது. 2 விஷயமே அதை நாங்கள் லிவர் பண்ணி கொடுப்போம். இந்த லிவர் டானிக் எல்லாத்துக்கும் கொடுக்க காரணமே என்னென்னா, நம்ம வந்து உடம்பை சமசீராக்கிறது ஒரு லிவர் தான், கல்லீரல் தான். கல்லீரலும் கிட்னி, ஹார்ட்டு, நுரையீரல் வேலை செஞ்சால் யாருக்கும் எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் வராது. இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது சார், அது நம்ம சித்தா மருத்துவால் போக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது நார்மல் கொண்டாடலாம். தைராய்டுனால என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஹெச்பி லெவல் குறையும், செரிமானத்தன்மை குறையும், அவங்க எப்போ பார்த்தா டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆள் வந்து ஒன்று ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை குண்டாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தைராய்டு சுரப்பி வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்ம மருந்து என்ன பார்த்தீங்கன்னா, லிவருடைய வேலை கம்மியாயிரும் அவங்களுக்கு. இப்போ கழுத்தில் தைராய்டு சுரப்பி இருக்குது, லிவர் ஒழுங்காக வேலை செஞ்சது தைராய்டு நார்மலுக்கு வரும். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 100, 50, 100, இப்போ 25லேருந்து ஆரம்பித்து 50, 75, 100, 150 இந்த மாதிரி தைராய்டு மாத்திரை சாப்பாடு மாதிரி போடுவாங்க. இப்போ தைராய்டுன்னு வர்றவங்களுக்கு அந்த மாத்திரை உடனே நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ அவங்க அந்த மாத்திரை போடுவாங்க, தைராய்டு வேணால் கண்ட்ரோலாக இருக்கும், ஆனால் உடம்பு ரீதியில் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். சரியாக ஒழுங்கற்ற மாதாடையாக இருக்கும், நிறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் இருக்காது, எல்லாமே. இப்போ நம்மகிட்ட வரப்போ என்ன ஆகும்னா, அந்த மாத்திரையோட அளவை குறைக்க முடியும், அவங்களுடைய எல்லா மாற்றமும் சரியாகும். ஏன்னா தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு தைராய்டு நார்மலுக்கே வந்திருக்கு, இல்லாமல் கூட ஆயிருக்கு. அப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டுக்கு வந்து தைராய்டுக்குன்னு ஒரு மாத்திரை போடுறோம். பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு மாத்திரை என்ன அதில் தயார் பண்ணோம் பார்த்திங்கன்னா, தமிழில் வந்து கொல்லங்கோவும் சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஆகாச கண்டங்கள். அதை ஒரு 21 மூடை பாலில் சுற்றி பண்ணி அந்த தைராய்டுக்குன்னு ஒரு மாத்திரை போடுறோம். பார்த்திங்கன்னா லிவர் கேப்ஸை கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி கழுத்தில், அதாவது கண்டம்ன்றது கழுத்தில், தைராய்டு சுரப்பி கழுத்தில் கண்டங்கத்திரி தைராய்டு அருமையாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு அது தெரியாது, அது சளிக்கு மட்டும்தான் நினைப்பாங்க, அது வந்து தைராய்டுக்கு நல்லா வேலை செய்யும். தைராய்டு சுரப்பி நார்மல் படுத்தும், அந்த கழுத்தில் வீக்கம்லாம் வரும் பார்த்திங்களா, நார்மல் படுத்தும். உங்களுக்கு வந்து அருமையாக தைராய்டு சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே நம்ம நார்மல் கொண்டாட முடியும், வெயிட்டையும் குறைக்க முடியும், அவங்க பசித்தன்மை இல்லாமல் இருக்க எல்லாமே, ஹெச்பி லெவல் எல்லாமே நார்மல் கொண்டாடலாம், தூக்கன்மை எல்லாமே சரி பண்ணலாம். இப்போ தைராய்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா முடி கொட்டும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். தைராய்டு இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய பிரச்சனை, அதாவது உடம்பு ஏறுறதுல வந்து நம்ம எல்லாமே உடம்பு குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நார்மல் கொண்டாந்துடலாம். தைராய்டு பிரச்சனை நம்ம நிறைய பார்த்த அனுபவத்தில் அந்த மருந்து இப்போ 100, 150 போகிறாங்களா, 25 கொண்டாந்துடலாம், அதை கொண்டாடலாம். அவங்களுடைய மாற்றம் எல்லாமே இருக்கும். பசிக்கும், அவங்க கோவப்படுவோம் அதிகமாக. தைராய்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எதுக்கத்தாலும் டென்ஷனாக இருப்பாங்க, அந்த டென்ஷன் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அதில் சரி பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட மருந்து இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாதிரி லிவர் டானிக் கொடுப்போம், அதே காம்பினேஷன் தான். ஒரு 4 விதமான டானிக் எல்லாத்துக்கும் கொடுப்போம். லிவரு, அதை பாடி கீட்டை குறைக்க, செரிமானத்தன்மை எல்லாம் கொடுக்கும்ல, அந்த ஹெச்பி லெவலில் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியாகும். தூக்கன்மை இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிஓஐ மாத்திரை, இப்போ கண்டங்கத்திரி இந்த மாதிரி கொடுத்து வெயிட் அதிகமாக இருக்கலாம், லவங்கப்பட்ட கார்லிக் ப்ளஸ் அந்த மாதிரி. அவங்க லேடிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன எதனால் வந்து மென்சஸ் ரெகுலர் இல்லைங்களா, அதெல்லாம் கலைச்சிக்கா. இப்போ அவங்கள செக்கப் பண்ணோம்ல, அவங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் அவங்க ரிசல்ட் கண்டிப்பாக பரவாயில்ல, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற வார்த்தை 15 நாளே லைட்டாக தெரியும், 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக தெரியும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நன்றி, வணக்கம்.